இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் 2025-26 ஆண்டிற்கு 13,600 கோடிக்கு வரி இல்லாத நிதிநிலை அறிக்கையை முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்தார். புதுச்சேரியில் பட்ஜெட் கூட்டத்தொடர் 10ஆம் தேதி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் உரையுடன் தொடங்கியது. இதனை அடுத்து நேற்று ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவித்து உறுப்பினர்கள் பேசினார்கள். 3ஆம் நாளான இன்று 2025-26 ஆண்டிற்கு 13,600 கோடிக்கு நிதிநிலை அறிக்கை நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி இன்று தாக்கல் செய்தார். நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்த முதலமைச்சர் ரங்கசாமி உரையாற்றும் பொழுது, விவசாய தொழிலாளர்களுக்கு மழைக்கால நிவாரணமாக 2,000 வழங்கப்படும் என்று பேரவையில் ரங்கசாமி அறிவித்தார். ரேஷன் அட்டைகளுக்கு வழங்கப்பட்டு வரும் இலவச அரிசியுடன் 2 கிலோ இலவச கோதுமை வழங்கப்படும். அரசு மற்றும் அனைத்து உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு மாலை சிற்றுண்டி வழங்கப்படும். வாரம் 3 நாட்களுக்கு வழங்கப்படும் முட்டை இனி வாரத்தில் அனைத்து நாட்களுக்கும் வழங்கப்படும் எனவும் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார். 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் பயின்ற இளநிலை கல்லூரி படிக்கும் மாணவர்களுக்கு ரூபாய் 1,000 3 ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் என்று அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு ரூபாய் 2,000 உதவித்தொகை வழங்கப்படும். முதியோர் உதவி பெறும் மீனவ பெண்கள் உயிரிழப்பு ஈம சடங்கு தொகை ரூபாய் 15,000 20,000 உயர்வு. புதுச்சேரி ECR பகுதியில் அமைந்துள்ள புதிய பேருந்து நிலையத்திற்கு முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் பெயர் சூட்டப்படும் என்று குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் வழங்கப்பட்டு வரும் உதவித்தொகை 1,000 ரூபாயிலிருந்து 2,500 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும் எனவும் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார். MLA தொகுதி மேம்பாட்டு நிதி 2 கோடியிலிருந்து 3 கோடியாக உயர்வு. மணப்பட்டு கிராமத்தில் 100 ஏக்கரில் பொழுதுபோக்கு பூங்கா தனியார் பங்களிப்புடன் தீம் பார்க் அமைக்கப்படும் என்று அடுத்து வரும் ஆண்டுகளில் சுற்றுலாத்துறை சார்பில் பொங்கல் விழா நடத்தப்படும் முதலமைச்சர் ரங்கசாமி பேரவையில் அறிவித்தார். காரைக்கால் MLA வெளிநடப்பு. முதலமைச்சர் ரங்கசாமி பேரவையில் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்து 30 நிமிடமாக உரையாற்றி கொண்டிருந்தார். முதல்வர் 30 நிமிட உரையாற்றி கொண்டிருந்த பொழுது குறுக்கிட்ட காரைக்கால் சட்டமன்ற உறுப்பினர் சிவா, ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்படும் திட்டங்கள் எதையும் காரைக்காலில் செயல்படுத்தவில்லை. அதே வேளையில் இந்த ஆண்டிற்கான பட்ஜெட்டும் காரைக்கால் புறக்கணிக்கப்படுகிறது என்று கேள்வி எழுப்பினார். அப்பொழுது தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி உரையை வாசித்து கொண்டிருந்தார். இதனை அடுத்து காரைக்கால் புறக்கணிக்கப்பட்டதாக கூறி பேரவையிலிருந்து PR சிவா வெளிநடப்பு செய்தார். முதலமைச்சர் ரங்கசாமி பட்ஜெட்டை முழுமையாக தாக்கல் செய்த பிறகு பேரவையை நாளை வரை ஒத்திவைக்கப்படுவதாகவும் சட்டமன்றத்தில் காரைக்கால் சட்டமன்ற உறுப்பினர் BR சிவா மற்றும் காங்கிரஸ் MLA வைத்தியநாதன் ஆகியோர் அவையில் பேசியதை மற்றும் குறிப்பிலிருந்து நீக்கப்படுவதாக சபாநாயகர் செல்வம் அறிவித்தார். கடந்த ஆண்டு அறிவித்த எந்த திட்டங்களையும் செயல்படுத்தாத ரங்கசாமி இந்த ஆண்டிற்கான பட்ஜெட்டை மணக்க வாசித்துள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சிவா விமர்சித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் நடப்பாண்டிற்கு 13,600 கோடி ரூபாய் முதலமைச்சர் ரங்கசாமி பட்ஜெட் தாக்கல் செய்தார். இந்த கூட்டத்தொடரில் கலந்து கொண்ட எதிர்க்கட்சி தலைவர் சிவா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர், புதுச்சேரி மாநில வருவாயும் இல்லாமல் மத்திய அரசு நிதி கொடையும் இல்லாமல் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கடந்த முறை அறிவித்த எந்த திட்டங்களையும் செயல்படுத்தவில்லை. அனைத்து திட்டங்களும் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இருந்தாலும் மணக்க முதலமைச்சர் ரங்கசாமி உரையை வாசித்தார். இந்த பட்ஜெட் என்பது ஒரு காகித பூ என விமர்சித்தார். இந்த பட்ஜெட்டில் முதலமைச்சர் அறிவிப்புகள் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒன்று என்று குறிப்பிட்ட சிவா, புதுச்சேரியில் மாநில வருவாய் எவ்வளவு செலவு எவ்வளவு என்பது குறிப்பிடப்படவில்லை. மேலும் கடன் வாங்கி திட்டங்களை செயல்படுத்த முடியாத நிலையும் புதுச்சேரியில் ஏற்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டார். புதுச்சேரி மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய தொழில்துறை கொள்கை, வியாபாரிகளுக்கான புதிய திட்டங்கள், IT பார்க் இல்லை, புதிய சுற்றுலா திட்டங்கள் இல்லை என்று குற்றம் சாட்டிய சிவா, சொன்னதை மட்டுமே திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்றார். மக்களுக்கு பயனில்லாத பல விஷயங்கள் செயல்பட்டுள்ளது. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. புதுச்சேரி துறைமுகம் வருமானம் தனியாருக்கு செல்கிறது. மின்துறை தனியார் மயமாக்கப்பட்டுள்ளது. அரசு பொதுப்பணித்துறை நிறுவனங்களான பாப்ஸ்கோ, பேசிக் உள்ளிட்ட நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளது. ஊழியர்கள் தற்கொலை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரிக்கு வளர்ச்சி இல்லாத ஒரு பட்ஜெட் ரங்கசாமி தாக்கல் செய்திருக்கிறார் என்று தெரிவித்தார். மக்கள் எதிர்பார்ப்பது மாநில வளர்ச்சி. புதுச்சேரியில் கூரை வீடுகள் கல் வீடாக மாற்றுவதற்கான திட்டமில்லை.
மகளிர் உரிமை தொகை இதுவரை அறிவிக்கப்பட்ட 1000 ரூபாய் முழுமையாக வழங்கப்படவில்லை. இதில் 2500 ரூபாய் உயர்த்தி வழங்குவதாக அறிவித்திருந்தார்கள். இது நடைமுறைக்கு சாத்தியமில்லை என்று தெரிவித்த சிவா, அனைத்து திட்டங்களும் உத்தியோசிக்கப்பட்டுள்ளது என்று கூறினார்களே தவிர எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவிக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார். உழவர்கரை சட்டமன்ற தொகுதியில் அதிரடியாக சாக்கடையில் இறங்கி சுத்தம் செய்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா. உழவர்கரை சட்டமன்ற தொகுதியில் அதிரடியாக சாக்கடையில் இறங்கி சுத்தம் செய்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா சொந்த செலவில் தொகுதி முழுவதும் கொசு மருந்து அடிக்க ஏற்பாடு செய்துள்ளதாக அறிவிப்பு. புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை சட்டமன்ற தொகுதி பகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மாநில இணை செயலாளர் திருமதி லாவண்யா அவர்கள் ரெட்டியார்பாளையம் ஜெயாநகர் முதல் தெரு, 2வது தெரு, 3வது தெரு மற்றும் 6வது தெரு வரை, மேலும் புதுநகர், அணைக்கரை வீதி, முத்துமாரியம்மன் கோவில் ஏரிக்கரை அருகில் உள்ள சாக்கடையில் இறங்கி தீவிர துப்புரவு பணி மேற்கொண்டார். அவரது தலைமையில் கழக நிர்வாகிகள், அம்மா பேரவை செயலாளர் அண்ணா, அம்மா பேரவை செயலாளர் பிரகாஷ், வர்த்தக அணி செயலாளர் தனவேலு, கழக நிர்வாகிகள் ஐயப்பன், குமார், முருகன், செல்வமணி, அன்பழகன் மற்றும் மாலதி உட்பட பலர் கலந்து கொண்டு துப்புரவு பணிகளில் ஈடுபட்டனர். அப்பொழுது அணைக்கரை வீதியில் உள்ள மக்கள் கூறியதாவது: இந்த அணைக்கரை வீதி பகுதியில் கடந்த 6 மாதமாக யாரும் இங்கு வந்து சுத்தம் செய்யவில்லை. தொகுதி எம்எல்ஏவும் வந்து பார்க்கவில்லை. கொசு உற்பத்தியாகி பொதுமக்களை பதம் பார்க்கிறது. இதனால் இங்கு உள்ள ஏழை மக்கள் மிகவும் பாதிக்கப்படுகின்றனர். கொசு தொல்லையால் குழந்தைகள் பெரிதளவு பாதிக்கப்பட்டு டெங்கு, மலேரியா போன்ற காய்ச்சல்களால் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் உள்ளனர். எனவே இந்த பகுதி கொசு மருந்து அடித்து ஏழை எளிய மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக இணை செயலாளர் லாவண்யா அம்மா அவர்களை கேட்டுக்கொள்கின்றோம். இவ்வாறு அவர் கூறினார். இது குறித்து கழக இணை செயலாளர் திருமதி லாவண்யா அவர்கள் நமது நிருபரிடம் கூறியதாவது: இந்த பகுதியில் இன்று கள ஆய்வு மேற்கொண்டேன். சாக்கடை சுத்தம் செய்தேன். என்னுடன் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் இந்த நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சுத்தம் செய்தார்கள். அணைக்கரை வீதி மற்றும் பல பகுதிகளில் நாளை என்னுடைய சொந்த செலவில் கொசு மருந்து அடித்துக் கொடுக்கின்றேன் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று அவர் கூறினார். புதுச்சேரி ஓய்வு பெற்ற அங்கன்வாடி பணியாளர்கள் நல சங்கத்தின் ஓய்வு பெற்ற அங்கன்வாடி பணியாளர்களின் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நினைவூட்டல் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி ஓய்வு பெற்ற அங்கன்வாடி பணியாளர்கள் நல சங்கத்தின் ஓய்வு பெற்ற அங்கன்வாடி பணியாளர்களின் நீண்டகால கோரிக்கைகளை உடனடியாக தீர்க்க வலியுறுத்தி சம்பா மாதா கோவில் எதிரில் நினைவூட்டல் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சம்மேளன தலைவர் ராதாகிருஷ்ணன் முன்னிலையில் மண்ணாங்கட்டி தலைமையில் ஓய்வு பெற்ற அங்கன்வாடி பணியாளர்களுக்கு சட்டப்படி கிடைக்க வேண்டிய பணிக்கொடை மற்றும் 6வது ஊதிய குழு பரிந்துரைப்படி அங்கன்வாடி உதவியாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய 50% ஊதிய நிலுவை உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றப்படாமல் உள்ளதை உடனடியாக நிறைவேற்றிக் கோரி நினைவூட்டல் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
ஓதியம்பட்டு ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் ஆலயத்தில் வளர்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் அடுத்த ஒதியம்பட்டு கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சித்தர் ஆலயத்தில் வளர்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு மகானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீபாராதனைகளும் நடைபெற்றது. இதில் மகானுக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பன்னீர், பழங்கள், பஞ்சாமிரதம், தேன், அபிஷேகத்தூள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மகானுக்கு கலச நீர் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பர்க்குணம், ஆலய அர்ச்சகர் முத்து, உபயதாரர் அரியாங்குப்பத்தை சேர்ந்த ஜெயமூர்த்தி அவர்களின் குடும்பத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். வேற ஒருத்தர் மாசி நம்ம கீழே போடும். ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் மாசிமக தீர்த்தவாரி 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் ஒதியம்பட்டு அருள்மிகு ஸ்ரீ காசி விசாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் மாசிமக தீர்த்தவாரி இன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. மாசிமக தீர்த்தவாரி விழாவில் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு தீர்த்தவாரிக்கு வருகை புரிந்து உற்சவமூர்த்தி சுவாமிகளை வரவேற்று சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து மாசிமக தீர்த்தவாரிக்கு வருகை புரிந்த பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் என 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குனர் சாய் இளங்கோவன், அமைச்சர் சாய் ஜே துணவியார் அண்ணா பிரபாவதி, ஊசுடு தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் உட்பட முக்கிய பிரமுகர்கள், பாஜக கட்சி நிர்வாகிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் நடைபெற்ற அன்னதான விழாவில் பொதுமக்கள் திரளாக பங்கேற்று அன்னதானம் பெற்று பயனடைந்தனர். புதுச்சேரி ஒதியம்பட்டு ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் மாசிமக பிரம்மோற்சவ விழா திரளான பக்தர்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் சங்கராபரணி நதிக்கரையில் வடபுறம் அமைய பெற்றுள்ள திருக்காசி சேஸ்திரம் என்று அழைக்கப்படும் காசியினும் வீசமிகு ஸ்ரீ காசி விசாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் மாசிமக தீர்த்தவாரி நிகழ்ச்சி கடந்த வாரம் 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. அதனைத் தொடர்ந்து தினம்தோறும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் சிறப்பு அலங்காரத்தில் பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. நேற்று முன்தினம் திருக்கல்யாண உற்சவம் உள்ளிட்ட சிறப்பு உற்சவங்கள் நடைபெற்றது. தொடர்ந்து இன்று ஸ்ரீ காசி விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாத சுவாமி அதிகார நந்தியில் சங்கராபரணி நதிக்கரையில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி செய்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார்.
இந்நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் செய்தனர். மேலும் மாசிமக தீர்த்தவாரி நிகழ்ச்சிக்கு பல்வேறு ஊர்களில் இருந்து தீர்த்தவாரி நிகழ்ச்சிக்கு கொண்டு வரப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி, விழா குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். வில்லியனூர் மணவெளி பகுதியில் திருக்காஞ்சி மாசிமக தீர்த்தவாரிக்கு வருகை தந்த பக்தர்களுக்கு தியாகி சுப்பிரமணியன் பெருமாள் படையாச்சி அறக்கட்டளை சார்பில் 13ஆம் ஆண்டு அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி வில்லியனூர் மணவெளி பகுதியில் தியாகி சுப்பிரமணியன் என்கின்ற பெருமாள் படையாச்சி அறக்கட்டளை சார்பில் திருக்காஞ்சி மாசிமக தீர்த்தவாரிக்கு வருகை தந்த பக்தர்களுக்கு தொடர்ந்து 13ஆம் ஆண்டு அறுசுவை அன்னதானம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் தர்மராஜன் மற்றும் ஞானசுந்தரம் ஏற்பாட்டில் மணவெளி பகுதியில் வழங்கப்பட்டது. அன்னதான நிகழ்வில் புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநில அமைப்பாளருமான வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு மாசிமக தீர்த்தவாரிக்கு வருகை தந்த பக்தர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கி அன்னதான நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் திமுக நிர்வாகிகள் உட்பட மணவெளி கிளைக்கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் மாசிமக தீர்த்தவாரியை முன்னிட்டு நித்யா பேக்கேஜிங் சார்பில் 3வது வருடமாக அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் ஒதியம்பட்டு அருள்மிகு ஸ்ரீ காசி விசாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் மாசிமக தீர்த்தவாரி இன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. மேலும் மாசிமக தீர்த்தவாரியை முன்னிட்டு சமூக சேவகர்கள், அரசியல் பிரமுகர்கள் என பல்வேறு தரப்பினரும் அன்னதானம் வழங்கி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக மாசிமக தீர்த்தவாரிக்கு வருகை புரிந்த பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் சுமார் 1500க்கும் மேற்பட்ட நபருக்கு நீர்மோர் மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் நித்யா பேக்கேஜ் இணை இயக்குனர் தாமோதரன், இயக்குனர் விஜயராமன் மற்றும் கம்பெனி ஊழியர்கள் செந்தில், ஆறுமுகம், மாணிக்கம், பச்சைமுத்து, சுரேஷ் உட்பட திரளான ஊழியர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நல்லவாடு கடல் தீர்த்தவாரி பெருவிழாவில் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அன்னதானத்தை தொடங்கி வைத்தார். தவளக்குப்பம் அடுத்த நல்லவாடு அருள்மிகு ஸ்ரீ முத்தாலம்மன் திருக்கோவில், அருள்மிகு ஸ்ரீ தில்லையம்மன் திருக்கோவில் 10ஆம் ஆண்டு மாசிமக கடல் தீர்த்தவாரி பெருவிழாவில் அரியாங்குப்பம் கொம்பியூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு தீர்த்தவாரியில் கலந்து கொண்ட சுவாமிகளை பார்வையிட்டு தரிசனம் செய்த அவர் அகத்தியர் திருமடம் தனுஷ்கோடி ஜெய் ராம் சித்தர் சுவாமிகள் ஆலய, சின்ன ராமேஸ்வரம் ஸ்ரீ சிவராமநாத உடனுரை பரிவர்தினி சுவாமியை தரிசனம் செய்து தீர்த்த கலசத்துடன் சென்று சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் மற்றும் வலம்புரி சங்கினால் பாலாபிஷேகம் செய்தார். தொடர்ந்து கோவில் நிர்வாகிகள் சார்பில் நடைபெற்ற வரவேற்பு நிகழ்ச்சியில் பங்கு பெற்று ஆலய நிர்வாகிகளிடம் கோவில் வளர்ச்சி நிதி வழங்கினார். அவருக்கு ஆலய நிர்வாகிகள் சார்பில் பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்தனர். இதனை அடுத்து நடைபெற்ற அன்னதான நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். திருக்காஞ்சி ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் மாசிமக தீர்த்தவாரி நிகழ்வை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். வில்லியனூர் அடுத்த திருக்காஞ்சி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள காசியினும் வீசமிகு ஸ்ரீ காமாட்சி மீனாட்சி உடனமர் ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் ஆண்டுதோறும் மாசி மாதம் வரும் மகம் நட்சத்திரத்தன்று மாசிமக தீர்த்தவாரி நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து செல்கின்றனர். மேலும் இவ்வாலயம் அமைய பெற்றுள்ள சங்கராபரணி நதிக்கரையில் இந்துக்கள் பலர் நம் முன்னோர்களின் நினைத்து
தர்ப்பணம் செய்து வழிபட்டு இங்கு பல ஊர்களில் இருந்து தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சுவாமிகளை தரிசித்து செல்கின்றனர். இவ்விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி சரவணன் மற்றும் ஆலய தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார், தேவஸ்தான ஊழியர்கள், திருக்காஞ்சி கிராமவாசிகள் சிறப்பாக செய்திருந்தனர். இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனத்தில் இன்டென் லாரி ஓட்டுநர்கள் சார்பில் மாசிமக பிரம்மோற்சவத்தில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு 24வது வருடமாக அன்னதானம் வழங்கினர். புதுச்சேரி மாநிலம் ஒதியம்பட்டு காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் மாசிமக பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு கடந்த 23 வருடங்களாக அருகில் உள்ள இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனத்தின் இன்டென் லாரி ஓட்டுநர்கள் மாசிமக பிரம்மோற்சவத்திற்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதான சேவை செய்து வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது 24ஆம் ஆண்டு அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் லாரியில் இரவு முழுவதும் உணவை தயார் செய்து சுமார் 5 வகையான உணவுகள், ஒரு இனிப்பு என்று இந்த ஆண்டு அன்னதான சேவை செய்தனர். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்து வரும் ஓட்டுநர்கள் சங்க நிர்வாகிகள் உதயகுமார், மனோகரன், சரவணன், காசிலிங்கம், திருமலை, ராஜன், அகிலி உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட இன்றைய லாரி ஓட்டுநர்கள் இதில் பங்கேற்று மாசிமக தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானத்தை வழங்கினர். மேலும் 24 ஆண்டு சேவையை பாராட்டி பக்தர்களும் பொதுமக்களும் அன்னதானத்தை பெற்று சென்றனர். ரூபாய் 1 லட்சம் திருமண உதவித்தொகை பெறுவதற்கான ஆணையை திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் பயனாளர்களுக்கு வழங்கினார். புதுச்சேரி அரசு திட்டத்தின் மூலம் புதுச்சேரி மாநிலத்தில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் ரூபாய் 1 லட்சம் திருமண உதவித்தொகையை உப்பளம் தொகுதியை சேர்ந்த பயனாளர்களுக்கு உதவித்தொகை பெறுவதற்கான ஆணையை திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் இன்று உப்பளம் தொகுதி திமுக அலுவலகத்தில் வழங்கினார். பயனாளர்களுக்கு தங்கள் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என்பதை மகிழ்வுடன் தெரிவித்து ஆணையினை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் வழங்கினார். உடன் கிளை செயலாளர்கள் இருதயராஜ், ராகேஷ், கழக சகோதரர்கள் ராகுமான், மதி ஆகியோர் உடன் இருந்தனர். ரெண்டாயிரத்தி 26 காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி அமையும், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பேச்சு. லாஸ்பேட்டை தொகுதி காங்கிரஸ் கட்சி மற்றும் கமலா அறக்கட்டளை சார்பில் லாஸ்பேட்டை உழவர் சந்தை அருகே சர்வதேச மகளிர் தின விழா நேற்று மாலை கொண்டாடப்பட்டது. தொகுதி எம்எல்ஏவும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் தலைமை தாங்கினார். கமலா அறக்கட்டளை நிர்வாகி ரமா வைத்தியநாதன் முன்னிலை வகித்தார். சிறப்பு விருந்தினராக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மகளிருக்கு பரிசுகளை வழங்கினார். விழாவில் காங்கிரஸ் சீனியர் துணைத் தலைவர் தேவதாஸ், முன்னாள் அமைச்சர்கள் பெத்தபெருமாள், கந்தசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், முன்னாள் துணை சபாநாயகர் பாலன், முன்னாள் எம்எல்ஏ கார்த்திகேயன், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு நடராஜன், காங்கிரஸ் மாநில செயலாளர் நந்தா கலைவாணன், மகிழா காங்கிரஸ் பொறுப்பாளர் அதிதா சொப்னா, மாநில தலைவி நிஷா மற்றும் பெண்கள் காங்கிரசார் பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக மகளிர் தினத்தையொட்டி கேக் வெட்டப்பட்டது.
மகளிர் தின உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது. விழாவில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பேசும்பொழுது, புதுச்சேரியில் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் மகளிருக்கு பாதுகாப்பை உறுதி செய்தோம். கஞ்சா, போதைப்பொருள் குற்றவாளிகள், ரவுடிகளை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்தோம். ஆனால் இப்பொழுது ரங்கசாமி ஆட்சியில் மகளிருக்கு பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாகிவிட்டது. குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை. கஞ்சா, போதைப்பொருள் நடமாட்டம் அதிகரித்து விட்டது. பாலியல் பலாத்கார சம்பவங்கள் தொடர்ந்து நடக்கிறது. இதற்கு ஆட்சியாளர்கள் எந்த நடவடிக்கையும் எடுப்பது இல்லை. குற்றவாளிகளுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார்கள். வரும் 2026 சட்டமன்ற தேர்தல் காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி அமையும். மக்களுக்கு அதைத்தான் விரும்புகிறார்கள். லாஸ்பேட்டையை பொறுத்தவரை மீண்டும் 2026 வைத்தியநாதனுக்கு வெற்றி வாய்ப்பை தேடி தந்தால் இன்னும் சிறப்பாக பதவி அவருக்கு கிடைக்கும். முக்கிய பதவியை காங்கிரஸ் கட்சி அவருக்கு வழங்கும். மக்கள் விரோத அரசு என்பதை விட பெண்கள் விரோத அரசுதான் புதுச்சேரியில் நடக்கிறது என்றார். இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.